ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 8 அவங்களோட ஆல் ரேசஸ் ப்ளஸ் மைல் ஸ்டோன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற வீடியோஸ் பார்த்தோம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் லிஸ்ட் நம்பர் 8ஓட பாஸ் ரேஸ் ப்ளஸ் பவுண்டி போலீஸ் சேஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானு தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் வந்து ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாங்க. ஓகே, எல்லா ரேஸஸும் முடிச்சாச்சு. நம்ம பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவுண்டி மட்டும்தான். நான் 2 லட்சம் பவுண்டி கிட்ட வேணும்னு நினைக்கிறேன். நம்ம எப்போ சூஸ் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். வாங்கங்க பார்த்துடலாம். ஒரே சிங்கிள் டேக்கில் முடிக்கிற மாதிரி போலீஸ் பவுண்டி நம்ம முடிக்க ட்ரை பண்ணுவோம். முடியுமான்னு தெரில. இவன் என்னங்க வருவானா மாட்டானாங்க. வர இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரத்தில் வரமாட்டானுங்க பார்த்துக்கோங்க. அப்படியே டேன் அடிச்சுட்டு ரொட்டேட் ஆகி போகிற மாதிரி போயிட்டு இருப்பானுங்க. இங்கே பாருங்க, போகிறாம வருங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறது? டேய், பக்கத்தில் தானடா இருந்தேன். இங்கே பாருங்க, வந்துட்டான். ஓகேடா, வாடாடி. இங்கே பாருங்க, மறுபடியும் அங்கே போகிறாங்க. ஏங்க யாருங்க அவன்? யாருங்க போலீஸ் வேலைக்கு எடுத்தானுங்க? நான் தேடி போய்கிட்டு இருக்கேன். அவன் வர மாட்டேங்கிறான். டேய், கூல் டவுன் ஆகிட்டு இருக்குடா. போயிட்டே இருக்காங்க. ஐயோ கீழே போயிட்டானா, நான் மேலே போயிட்டானே. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு என்னங்க பண்ணுறது? ஏய் சூப்பருங்க, ரன் பண்ணிட்டேன். எங்கெங்க மறுபடியும் அங்கே போயிட்டு இருக்கான் பாருங்க. ஐயோ கடவுளே, எங்கே இருந்துடா வரீங்க? எனக்கு இந்த வந்துட்டாங்க. அப்பா இன்னொருத்தான் வந்துட்டான். அவன் யாருங்க அவன்? இவெல்லாம் ஒரு அடிக்கே வந்துட்டானுங்க, மொத்தமாக வந்துட்டானுங்க. ஓகேங்க, இனிமேல் வந்துடுவானுங்க கண்டினியூஸாக. அந்த ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தான் பாருங்க, நம்ம போயிட்டான்னு நினைக்கிறேன். வரானுங்க. ஒருத்தன் வரான். ஓகே சூப்பரு. ஓகே, இப்போ ஒரு 2-3 பேர் நம்ம பின்னாடி வரானுங்க. சூப்பர், அடிச்சிட்டான். இனிமேல் தான் சூடு பிடிக்க போகுது போலீஸ் சேஸு. இனிமேல் வந்துட்டே இருப்பானுங்க, கவலையே வேண்டாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் அடிச்சு நொடிச்சிட்டு நொறுக்கிட்டு போவோம். அதான் இன்னைக்கு நமக்கு வேலை. நம்ம கூட 2 பேர் வரானுங்க. பின்னாடி ஒருத்தன் வரான். முன்னாடி மட்டும் 2 பேரை விட்டுறக்கூடாதுங்க. டக்குன்னு மறைச்சி நிப்பாட்டிடுவானுங்க. அது ரொம்ப 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 டேஞ்சர். கார் நல்லா போகுது, பட் போலீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக அடிக்கிற மாதிரி, அடித்த உடனே அப்படி உடையிற மாதிரிலாம் இல்லை. அடிச்சிச்சோ நம்ம கார் உடஞ்சிருச்சுங்க. அடிச்சு அடியில் லாரி கண்ணாடிலாம் நொறுங்கிருச்சு. ரேஸுக்கு வேறு லெவலில் இருக்குது கார். ஆனால் போலீஸ் சேஸுக்கு வந்து கொஞ்சம் இந்தளவுக்கு இல்லை. இந்த அட்டி செத்துட்டான் லாரியில் அடிச்சு. ஆனால் ஸ்பீடு பிச்சுக்கிட்டு போகுது. வேறு லெவலில் இருக்குது ஓட்டுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸு. போலீஸ்காரை ஹெவியாக அடிக்க மாட்டேங்குது. ஹிட் பண்ணுறது வந்து ஹெவியாக ஹிட் பண்ண மாட்டேங்குது. இடிச்சு தள்ளிட்டு போகிறாங்க. கூட ஒருத்தன் தான் வரான். பின்னாடி இன்னொரு தச்சிச்சோ போச்சு, செத்துட்டாங்க. என் கூட வந்தவன் செத்துட்டான். பின்னாடி ஒருத்தன் வந்தான் எனக்கு பின்னாடி, அவன் செத்துட்டான். முன்னாடி இங்கே பாருங்க மறுபடியும். ஸோ நான் உடைக்க வேணாமல் இருக்கு, அவனுங்களே செத்துடுறானுங்க. அந்த இன்னொருத்தன் வந்துட்டாங்க. நான் அடிக்கிறதுக்கு அவனுங்களே முடிட்டு செத்துடுறானுங்க. என்ன பண்ணுறது? ஒருத்தன் தாங்க வாரான். இல்லை 2 பேர் வரான். ஐயோ இல்லையே, இல்லை ஒருத்தன் கூடவே தான் வந்துட்டு இருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நிப்பாட்டிட்டான்னு நினைக்கிறேங்க. செத்துட்டாங்க அவனும். ஐயோ அவனுங்களே போய் முட்டி செத்துடுறானுங்க. முன்னாடி ஒருத்தன் வரான். சூப்பர், பிரச்சனை இல்லை. ஒருத்தன் மட்டும் தான் வந்துட்டு இருக்கான். இப்போ 4-5 பேர் சேர்ந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் இவனை முடிக்க நாங்கள் அங்கே இருந்துச்சு போகலான்னு பார்த்தேன். ஒருத்தன் தான் கூட வந்துட்டு இருக்கான். அப்புறம் இவனும் செத்துட்டானா அப்புறம் எவைட் ஆகிடக்கூடாது. இவனை அடித்து உடச்சிட்டு போவோம். அப்படின்னா தான் வருவானுங்க நிறைய பேர். அச்சோ லாரியில் 3 டைம் இடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒருங்கிருச்சு காரு. 3 டைம் லாரியில் அடிச்சதுக்கப்புறம் பின்னாடிலாம் கண்ணாடிலாம் சுக்காக இருக்குது. ஒருங்கி போய் யோபோ ஜஸ்ட் மிஸ் 4வது லாரி. நம்ம போகிறது ஆப்போசிட் டைரக்ஷன். லாரியில் அடித்தா அப்படி பீஸாக போயிடுது கண்ணாடிலாம். இவனுங்கெல்லாம் அடித்தா ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சூப்பருங்க, ஹீட் லெவல் 3 வந்துருச்சு. இனிமேல் வர்ற போலீஸ் ஃபோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக வருவானுங்க. வந்துட்டானுங்களே பிளாக்கு ஓடு. ஸ்லோ மோஷனில் ஒரு ஷார்ட்டாக போடுவோம். பேக்ரவுண்டு இங்கே பாருங்க எப்படி பறக்கிறான்னு. இனிமேல் பிளாக்காக வைப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அச்சோ நான் மாட்டிக்கிட்டேனே.
இவன் ஃப்ரண்ட்டில் அவனை தள்ளவே முடியாதுங்க, ரொம்ப டஃப்பு. பேக்கில் அடிக்கணுங்க. இந்த இன்னொரு இது போட்டுச்சு நொறுக்கு. ஐயோ சென்ட்ரல் அடிச்சிட்டேன். ஐயோ என் காரு பறந்துருச்சு. ஐயோ முடிச்சிடாதீங்களா. கேப்பு கேப்பு கேப்பு. அவ்வளோதான். எப்பா சுற்றி வளர்ச்சானுங்க பாருங்க டக்குன்னு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கேப்பில் எஸ்கேப் ஆகிட்டேன். இந்த கேப்பை மட்டும் மறைச்சிருந்தானே என்னை பிடிச்சிருப்பானுங்க சத்தியமாக. இப்போ இந்த கார் வந்து அந்த அளவுக்கு பவர் இல்லை. பவர் மீன்ஸ் புல்லிங் பவர் இல்லை. ஸ்பீடு போகுது, பட்டு இந்த காரெல்லாம் தள்ளிட்டு போகிற அளவுக்கு ஸ்பீடு இல்லை. மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்று சூப்பரு. மொத்தமாக முடிஞ்சானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, மொத்தமாக முடிச்சு விட்டுட்டேன். எத்தனை காருன்னு தெரில, இப்போ எவனுமே இல்லை. ஐயோ இல்லை, வருவாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட போனோன்னா வருவானுங்க கண்டிப்பாக. நம்ம வீட்டுக்கிட்ட போனாங்க. வீட்டுக்கிட்ட போனால் தான் அதை ஒருத்தன் போகிறான் பார்த்தீங்களா. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கிட்ட போவானுங்க. ஏன்னா நம்ம வீடு இங்கே தான் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்ம எவைடாலான்னு வீட்டுக்கிட்ட போனாலே கண்டிப்பாக ஒரு போலீஸ்கார் இருக்குங்க. வந்துட்டான் பார்த்தீங்களா. இதுதான் நம்ம வீடு. ஜம்ப் டு சேஃப் ஹவுஸ் கொடுப்போம், அது இங்கே தான் வரும். ஓகே, வந்த இடத்துக்குள்ளே போயிடலாம். டவர் எடுத்துறாங்க, அதுக்குள்ளே க்ளீன் பண்ணுறாங்க பாருங்களேன். இப்படி போகிறாங்க. ஒருத்தன் தான் கூட வரான். செத்தான் நினைக்கிறேன். இல்லை இடிச்சிட்டான். இல்லை ஸ்லோ பண்ணியே போவாங்க. ஒருத்தன் தான் அங்கே கூட வரான். நம்ம இழுத்து நம்ம போயிட்டோன்னா அப்புறம் அடுத்த மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த மைல்ஸ்டோன் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. ஆல்ரெடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பவுண்டி மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜோல் அவளோட ரேஸை போய் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அடுத்த போலீஸ் பிளாக்குங்க அடிச்சு தூக்கிடுவான். அவ்வளோதான். பறக்கிறான் பாருங்க வேறு லெவலில். சரியான வியூ இல்லை. கார் வேறு லெவலில் ஸ்பீடு போகுதுங்க. அடுத்த பிளாக்கு. ஐயோ அவ்வளோதான். சூப்பர். கரெக்டாக நான் இது பறந்துகிட்டு இருக்கான். டாட்டா ஸ்மோன்னு வருது. சுமோனாலே நம்ம டாட்டா ஸ்மோ தானே சொல்லுவோம். எக்ஸ்யூவி. மெயின் ரோட்டுக்கே போயிடலாங்க. நான் பாட்டு கோல்ஃப் ஏரியாக்குள்ளே வந்துட்டேன். சூப்பர். அவனே பின்னாடியே வராம பாருங்களேன் சலிக்காம. பிளாக் ஏதாவது இருக்கா? பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. அடுத்த பிளாக் வந்துருச்சுங்க. அடி. அவ்வளோதான். ஐயோ என் காரு போயிட்டான். அவ்வளோதான். பறந்துக்கிட்டு போகிறான். இங்கே பாருங்க, இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான். நேராக ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க, அடிச்சிடலாமா? ஐயோ ஒருத்தன் தான் வராங்க. வேண்டாம், இல்லை மொத்தமாக வந்தாங்கன்னா பரவாயில்ல. ஒருத்தனுக்காக வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வரட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஐயோ 1 2 3 எங்கே நிறைய பேர் வரானுங்க. பேசாமல் கூப்பிட்டு போயிடுவோமா பின்னாடி? இல்லை வேணாம், போகிற அளவுக்கு போவோம். இங்கே தான் போகிறானுங்க பார்ப்போம். அடுத்த வர்ற வழியில் வர்ற ஏதாவது பெருசாக பல்காக பார்த்து தட்டி விட்டுறலாங்க. அடுத்த மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்ன போலீஸ் ஃபோர்ஸு இங்கே பாருங்கள் பின்னாடி மொத்தமாக வந்துட்டாங்க. ஒரு 10 பேர் வருவானுங்களா? 1 2 3 4 5 6 பேர்கிட்ட தெரியுறானுங்க. மொத்தமாக வரானுங்க பாருங்க. எத்தனை பேர் வந்தாலும் நம்ம பிடிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அதுவும் இந்த ரோட்டில் வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஐயோ ரொம்ப பின்னாடி போயிட்டாங்க. ஐயோ வருவானுங்களா? எவைட் ஆகிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. இன்னொருத்த வந்துட்டாங்க. சூப்பர். முன்னாடி ஓ பாருங்க, ஒன்றும் ஆகலாம் பாருங்கள். இந்த கார் ஆக்சுவலாக ரேஸுக்கெலாம் நல்லா இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எனக்கு நல்லா போகுது, குறை சொல்ல முடியாது. பட்டு அந்த ஒரு அக்ரெசிவ் இல்லை. சின்ன காராக இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் அந்த புலி வேறு லெவலில் அடிச்சுதுங்க. அடுத்த பிளாக்குங்க ஸ்லோ மோஷன் போட்டு அடிப்போம். அவ்வளோதான். எப்படி போகிறான் பாருங்க, வேறு லெவலில் எடுத்திருக்கான். இந்த கேம் 2005 வந்து சொன்னால் நம்ப முடியுதா? இப்போ விளாடம் செம்மையாக இருக்குது. 20 வருஷம் கழிச்சு விளாண்டுட்ருக்கேன். ஓகே, இங்கே ஒரு வடை இருக்குங்க, அதாவது டோனட்டு. வா வா வா. ஐயோ கொஞ்சம் அட்வான்ஸாக தட்டி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எவனுமே சாகலை. அப்படியே ஆப்போசிட் சைடில் இன்னொன்று இருக்குது, அங்கே போயிடலாங்க. அப்படியே ஒரு எக்ஸ்டியூ என்னை ரொட்டேட் பண்ணுறானே. கரெக்டாக டேன் பண்ணாங்க, அப்படியே என்ன ரொட்டேட் பண்ணி விட்டான் பாருங்க. வாடா வாடா வாடா. அதில் எப்படியும் பெட்ரோல் பங்கு தான் இருக்கும். வா 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 வா. மொத்தமாக வாங்கடா.
வா 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 வந்துட்டீங்களா வா வாங்க மொத்தமாக முடிஞ்சானுங்க பாருங்க. ஸ்டோரி முடிஞ்சு டிபேட் ஆயிடலாமா? எனக்கு தெரிஞ்சு போட்டி முடிஞ்சிருக்கணும். எப்படி ஆயிடலாங்க. இல்லைங்க இவ்வளோ நேரம் எப்படி ஆயிட்டு இருக்கு கார் பாவி. இவ்வளோ நேரம் ஆகி பாருங்களேன். வந்துட்டான் பாருங்க. எங்கடா இருக்க? எங்க இல்லைங்களே. அந்த சைடில் தான் அங்கே இருக்கான். ஐயோ வெயிட் பண்ணி விட்டாங்க. வெயிட் பண்ணிடலான்னு பார்த்தா சரி எனக்கு தெரிஞ்சு பவுண்டி கம்ப்ளீட் ஆகிருக்கும். நிறைய ரோட் பிளாக்லாம் அடித்து உடச்சிட்டோம். சரி இருங்க மறுபடியும் இன்னொரு ரேஸை முடிச்சுட்டு இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனை முடிச்சுட்டு ஏதாவது கூல் டவுன் ஹைடிங் ஏரியாவில் போயிட்டு நின்றுட்டோன்னு வைங்களேன், சீக்கிரமாக கூல் டவுன் ஆயிரும். போயிட்டானுங்க. டேய் இது அப்போவே போயிருக்கான்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இந்த வந்துட்டானுங்க. அச்சோ இங்கே பாருங்க, இவனுங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒன்றுங்க இப்போ ரெண்டு ஃபஸ்ட்டு அச்சிச்சோ இவன் வேறு பத்தாதுக்கு வந்துட்டான். இங்கே பாருங்க 2 பேருமே என்னை முடிச்சிருப்பானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ஐயோ இன்னொரு போலீஸ் வேணாங்க. இப்போ நம்ம பின்னாடி வேறு அந்த தடியனுங்க வந்துட்டு இருக்கானுங்க. பிடிச்சிருவானுங்க திடீர்னு நம்மளை. வெளியே போயிடலாம், மெயின் ரோட்டுக்கே போயிடலாம், அதான் பெட்ரு. அவ்வளோதான். இப்போ இதில் போய் தட்டலாங்க. வாங்கடா 2 பேர். ஐயோ வரலங்க. நான் மாட்டிக்கிட்டேன் இருக்கு. பேசாம வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ போலீஸ் காப்பு வேற வர்ற மாதிரி தெரியுதே. வந்துட்டான். தெரியும் வீட்டுக்கு போனாலே வந்துடுவான். அதாவது ஹைட் பண்ணிடலாம் பார்க்குறேன். வந்துட்டான் மறுபடியும். ஒன்றுமே பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. மறுபடியும் வந்த வழியா போகலான்னா டவர் கிடக்குமே, அதானே கேப் இருக்காது. சூப்பர். இப்போ இல்லைங்க போலீஸ் பின்னாடி. பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா? இல்லைன்னா இங்கேயே நிற்கலாமா? இங்கே இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வந்துடுவானுங்க. ஸோ வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அந்த வழியாக போயிட்டானுங்க, இங்கே வரப்போ வாய்ப்பு இல்லை. நேராக வீட்டுக்கு போயிட்டோன்னா கூல் டவுன் ஆயிருங்க. அவ்வளோதான். எவனும் வரல. சூப்பர். இடிச்சிட்டானே. கூல் டவுனு ஸ்பீடாக ஆன மாதிரி தெரியலையே. வீட்டுக்கு வந்தாலும் கிளிக் பண்ணியிருக்கணுமோ? இல்லையே, கூல் டவுன் தானே ஆகும். கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ ரிட்டன் ஒர்க் ஆகலையா? ஐயோ இது என்ன ஸ்லோவாக தான் ஆகுது. கிளிக் பண்ணால் உள்ளே போகும் தானே. நான் கிளிக் பண்ணி தான் பார்க்குறேன், உள்ளே போகலையே. ஸோ நம்ம நேரத்துக்கு அந்த பட்டன் ஒர்க் ஆகல போல இருக்கே. வந்துடாங்கடா. சூப்பருங்க, ஆயிடுச்சுங்க கூல் டவுன். செம. 20,000, 1,48,000, 2,00,000. சூப்பருங்க. 2,66,000 போயிடுச்சுங்க. 3,28,000 வந்துருச்சு. சூப்பர், முடிச்சாச்சு. நமக்கு தேவையான பவுண்டிக்கும் அதிகமாகவே முடிச்சிட்டோம். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் தங்கத்துக்கு கூட நம்ம ரேஸுக்கு போக போகிறோங்க. தங்கத்துக்கு கூட போக போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு, அடுத்து ட்ராக்கு. ஓகே சூப்பர். வாவ், தீம் பார்க்கில் நம்மளோட என்ட்ரி கொஞ்சம் அப்படி காமாக இருக்குது. இங்கே பாருங்க, கோடு மஸ்டாங் ஜிடி வேற லெவலில் இருக்குது காரு. ஆனால் இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல. ஸ்ட்ரிப்பாக போட்டு மொக்கையாக வச்சுருக்குறான். நம்ம காரை எடுத்துகிட்டு மாற்றிடலாங்க. கலர் எல்லாத்தையும் மாற்றிடலாம். கொஞ்சம் ஓல்டு லுக்கில் இருக்குது அந்த காரு. என்னங்க இவ்வளோ ஸ்பீடாக போகிறா? ஜெயிக்கிறது கஷ்டமாக. இதில் ஒரு பெரிய ட்ரெயினிங் இருக்குது. எப்படி நம்ம ஹேண்ட் பிரேக்கு ரேட்டு இருந்தீங்க. செம்ம ஸ்பீடாக போகிறாங்க. நம்ம கார் தான் ஸ்பீடாக போகுதுன்னு பார்த்தா அவன் நம்மளை விட இழுத்துக்கிட்டு போகிறான். கஷ்டம்தானா ஜெயிக்கிறது? என்ன ஒரு லீடே எடுக்க முடியல, ஓவர்டேக்கே பண்ண முடியல, அந்த அளவுக்கு போயிட்டுருக்கா. இதில் ஒரு பெரிய ட்ரெயினிங் வருது, கொஞ்சம் பார்த்துக்கலாம். சூப்பர். லீடு எடுத்த உடனே மிதிட்டு போயிட்டா. இது தெரிஞ்ச இந்த ரேஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு தோணுது. இப்போ பாருங்க எங்கேயோ போயிட்டாங்க. நான் இடிக்காமல் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பெருசாக ஒன்றும் இடிக்கலையே, லைட்டாக அடித்தா டேர்ன் பண்ணுற இடத்துல தான் அப்படி தான் நான் இடிக்கிறேன். ஏதோ ஆட்டோமேட்டிக்காக டேர்ன் ஆயிடுது இடிச்சதுனால. ஓகே சூப்பர். லீட் எடுத்துட்டோம்.
ஆனால் இவ்வளோ நேரம் பாருங்களா, அவன் ஃபஸ்ட்டே போயிட்டு இருந்திருக்கா. என்னால் ஓவர்டேக் பண்ணவே முடியல. சூப்பர். இப்போ நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். நல்ல லீட் எடுத்தாச்சு. ரோடு நல்லா க்ளீனாக இருக்குது. ஒரு டேர்னிங், சின்ன டேர்னிங்கு, அப்படியே டேர்ன் அவ்வளோ தான். சூப்பரு. இந்த டேர்னிங்கா இப்போ அது கொஞ்சம் டேஞ்சரான டேர்னிங்காக, அதில் முட்டிட்டோன்னா அப்படியே நின்றோம். ஐயோ, இதில் ஒரு பெரிய டேர்னிங் வருது. பார்த்து. சூப்பரு. லைட்டாக பிரேக் அடிச்சு திருப்பிட்டேன். ட்ரிப்ட்டு பண்ணலான்னு நினச்சேன், வேணாம். ஓகே, இது ஒரு யூ டர்னு. அப்பா சூப்பருங்க, செமையாக திருப்பிட்டேன். சூப்பர். மெயின் ரோடு வந்துருமா? இல்லையே, மெயின் ரோடு இல்லையே. ஐயோ, எங்கே போகுது ரோடு? ஷார்ட்கட் ஆகுது. சூப்பருங்க, தெரியாமலே உள்ளே வந்துட்டேன். நேராக இருந்துச்சு, நேராக போயிட்டேன். டேர்னிங்கு சூப்பரு. ஐயோ, இதில் ஒரு பெரிய டேர்னிங் வருது. இது மெயின் ரோடுங்க. சூப்பர். மெயின் ரோட்லேயே ரேஸ் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இழுத்துட்டு போயிடலாம். இந்த ரோட்லலாம் அவன் நம்மளை பிடிக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. இருந்தாலும் பாருங்களேன், நமக்கும் டஃப் கொடுக்குறோம். நம்மளே 170+ போயிட்டுருக்கோம். நம்ம பின்னாடி எவ்வளோ க்ளோஸாக வரா பாருங்க. ஜிஜிஜோ, உள்ளூரில் இறங்கிட்டான்னு தெரியாமல் செம. எத்துலேயுமே இடிக்கல. சூப்பராக ஓடிட்டேன் மெயின் ரோட்டில். ஏன்னா போலீஸ் ஸ்டேஸ் இங்கே தான் நம்ம அடிக்கடி பண்ணுறதுனால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போயிருக்கு இந்த ரோடு. செம்ம, வேறு லெவல். 180+, 200 தொட்டுடலாமா? ஐயோ, டேர்னிங் வந்துருச்சு. 200 வந்துரு. 195, 6, 7. ஐயோ, 96 வரைக்கும் வந்துச்சுங்க. 200 தொட்டுடலான்னு பார்த்தேன். போகும்னு நினைக்கிறேன் 200. அதுக்குள்ளே ரேஸு இருக்கணுமே. ஐயோ, உள்ளே வந்துட்டானுங்க. மெயின் ரோட்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. ரேஸ் முடிஞ்சிருச்சு சக்ஸஸ்ஃபுல். ஐயோ, பக்கத்தில் வந்துட்டாங்க. இப்போ தான் பார்க்குறேன் பக்கத்தில். ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸு, பின்னாடி வந்துட்டா. அப்பா, வின் பண்ணிட்டேன். டாட்டா. ஐயோ, இன்னொரு ரேஸ் இருக்குது. டாட்டா போட்டா அதுக்குள்ளே ட்ராகு. ஓகே, இதில் நம்ம கையில் கண்ட்ரோலே இருக்காது மக்களே. அது பாட்டுக்கு போகும் காரு. நம்ம கரெக்டாக கியரை மட்டும் ஷிஃப்ட் பண்ணணும். அந்த லெஃப்ட் ரைட்டை மட்டும் கரெக்டாக முன்னாடியே சூஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி இருக்கும். முன்னாடி ஒரு கார் போதா லெஃப்ட்டு. இப்போ லெஃப்ட்டு. ஓகே, அடுத்தது இப்போ ரைட்டு. அவ்வளோதான். இப்போ லெஃப்ட்டு, அடுத்த ரைட்டு, அடுத்த லெஃப்ட்டு. சூப்பரு. அடுத்த ரைட்டா? ஆமாம், ரைட்டு. சூப்பரு. ஐயோ, ஐயோ, ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு. சூப்பருங்க, முடிச்சாச்சு. வேறு லெவலுக்கு கேப்பில் பூந்துட்டேன். செம. தங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. தங்கத்தை அனுப்புறது கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தங்கத்தோட கார் எடுக்கலாங்க. ஜுவல்ஸோட காரு. கண்டிப்பாக எனக்கு அந்த கார் வேணும். 1 2 3 2 1 3 வச்சு பார்ப்போம். ஐயோ, கிடைக்கலங்க. நெக்ஸ்ட் 1 கிளிக் பண்ணலாமா? அப்பா, கிடச்சிருச்சு. சூப்பர். ஃபோர்டு மஸ்டாங் GT நம்மளுக்கு. ஓகே மக்களே, இதோட இன்னைக்கு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம்ஸான NFS, அப்புறம் வூல்வரின், டாம் ரைடர், பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, இப்படி எல்லா கேம்ஸுமே 1 by 1 நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.